நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா physical properties of alcohol and acidity of alcohol. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், physical property of alcohol. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்ட் நமக்கு ஹாலோல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் மாதிரியே தான். as size of the molecule increases என்ன ஆகும்னா வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். அதனால வந்து என்ன ஆகும், உனக்கு பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன, as branch increases என்ன ஆகும், surface area decreases, so van der Waals force of attraction decreases, so boiling point decreases. இது வந்து நமக்கு நார்மலா பாய்லிங் பாயிண்ட்டுக்கு இது. அதே மாதிரி நம்ம ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் வந்து நம்ம ஹைட்ரோ கார்பன் ஈத்தர்ஸ் எல்லாத்தை விட பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் வந்து அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா டியூ டு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேவா? ஸோ வாட் இஸ் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்? ROH. ஸோ இந்த பக்கத்து மாலிகுல்ஸ்குள்ள இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங்னால. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாலிபிலிட்டி வந்து என்னது, வாட் இஸ் சாலிபிலிட்டி? சின்ஸ் இட் இஸ் ஹேவிங் அன் ஹைட்ரஜன் பாண்ட், கண்டிப்பா இது வந்து வாட்டர் சாலிபிளா தான் இருக்கும் கண்டிப்பா. ஆனா இதோட ஆர் குரூப்போ இல்லைன்னா வந்து ஏஆர் குரூப்போட சைஸ் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹைட்ரோஃபோபிக் நேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசிடிக் கேரக்டர் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால். நம்ம ஒரு மாலிகுலுக்கு எப்படி நம்ம அசிடிக் கேரக்டர் டிசைட் பண்ணுவோம்? வென் அ பர்டிகுலர் மாலிகுல், ஓகேவா, when it is going to produce hydrogen the help of any active metal, அப்போனா இட் இஸ் அசிடிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணுவோம். கரெக்டா? அப்போ அதே மாதிரி நமக்கு என்னது, ROHO இருக்கட்டும் இல்ல ஃபீனாலோ இருக்கட்டும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவ் மெட்டல்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம் இல்ல அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ணி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. ஸோ சோடியம்னா RONA ஃபார்ம் ஆகும், பொட்டாசியம்னா ROK ஃபார்ம் ஆகும், அலுமினியம்னா RO3AL ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி உனக்கு ஃபீனால் என்ன பண்ணும் அப்படின்னா சோடியம் மாதிரி இருக்கிற ஆக்டிவ் மெட்டல் கூட மட்டும் இல்லாம அதோட மெட்டல் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆல்காக்சைடு ஃபார்ம் ஆகும், ஃபீனாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ பிளஸ் H2O. ஸோ அதனால இது ரெண்டுமே வந்து அசிடிக் நேச்சர் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன ஆசிட் அப்படின்னு பார்த்தோம்னா Bronsted acid. What is Bronsted acid? The H plus donors are called as Bronsted acid. ஓகேவா? ஸோ மூணாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆல்கஹால் வில் பி அ வீக் ஆசிட் தேன் வாட்டர் மாலிகூல். ஏன்? பிகாஸ் ஆஃப் ஆர் குரூப் பெர்சன்ட். ஆர் குரூப் இருக்கிறதுனால இட் வில் ஹாவ் அ பிளஸ் ஐ எஃபெக்ட். வாட் இஸ் பிளஸ் ஐ எஃபெக்ட்? இண்டக்டிவ் எஃபெக்ட்னா இது வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணிட்டே இருக்கும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து H பிளஸ் டோனாரா இருந்தாதான் இது மோர் அசிடிக் நான் சொன்னேன். கரெக்டா? இப்போ இது எலக்ட்ரானை இது டொனேட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பண்ணும், இது வந்து ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் சஃபிஷியன்ட் ஆயிரும். அப்போ இட் வில் நாட் லீவ் திஸ் ஹைட்ரஜன் பிகாஸ் இது எலக்ட்ரான் சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அதனால என்ன ஆகுது, ஹைட்ரஜன் கொடுக்காது. ஸோ இட் வில் பி லெஸ் அசிடிக். ஓகேவா? அதனால வாட்டரை கூட கம்பேர் பண்ணும்போது ROH will be least acidic. அப்போ water will be more acidic due to the R group present. அப்போ நாலாவது பாயிண்ட் நான் இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். Alkoxide ion will be the strong base than hydroxide ion சொல்லலாம் because of the again the R group. இதுல வந்து என்ன அப்படின்னா H plus ஈஸியா அக்செப்ட் பண்ணும். ஸோ இது வந்து பேஸ்ன்ற போது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் பிரான்ஸ்டட் பேஸை பத்தி பேசுறேன். பேஸ் அப்படின்னா நம்ம எப்ப சொல்லுவோம், நம்ம ஒன்னு எலக்ட்ரான் டோனார்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம், அது லூயிஸ் பேஸ். இல்ல புரோட்டான் அக்செப்டார பேஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து பிரான்ஸ்டட் பேஸ். ஸோ அப்ப இது வந்து பிரான்ஸ்டட் பேஸ்ன்னு சொல்றாங்க தேன் ஹைட்ராக்சைடு அயான். ஓகேங்களா? ஸோ இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்போ கண்டிப்பா ஆல்கஹால் இஸ் வீக் அசிடிக் தேன் வாட்டர். அதே மாதிரி அலிஃபாட்டிக் ஆல்கஹால் வில் பி அ வீக் அசிடிக் தேன் அரோமேட்டிக் ஆல்கஹால். இதுக்கு ரீசன் வந்து ரெண்டு ரீசன் இருக்கு. இதுக்கு என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா டியூ டு த sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் அட்டாச்ட் வித் OH குரூப். ஓகேவா? அப்ப என்ன ஆகுது, sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன்னால என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த OH வந்து என்னது, எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது, which means the electron from the oxygen will be taken by the nucleus of the அந்த aromatic nucleus. ஓகேவா? அதனால என்ன பண்ணுது அப்படின்னா it will be more in need of electron. அப்ப H plus ஈஸியா டொனேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா?
ஓகேங்களா? ரெண்டாவது வந்து ரீசன் என்ன அப்படின்னா ஃபீனாக்சைடு ஃபார்ம் பண்ண உடனே OH பிளஸ் டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீனாக்சைடு ஃபார்ம் பண்ண உடனே this phenoxide will be resonance stabilized than alkoxide. அப்போ alkoxide விட phenoxide ரொம்ப ஸ்டேபிளா இருக்கிறதுனால ஏன் இது resonance stabilized இருக்கு? Because it can have a two different charges in the molecule because of the resonance structure. இந்த resonance structure இப்போ போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால இது என்ன ஆகுது அப்படின்னா it will be more acidic. ஓகேங்களா? ஸோ இது நம்ம ரெண்டு இது சொன்னோம். நம்ம ரெண்டுக்குமே வந்து நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் போடணும். கரெக்டா? ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஃபீனாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா உன்னோட lone pair of electron will be donated and this will be given away. Okay, so அப்போ இது என்ன ஆகும்? டபுள் பாண்ட் OH இது ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இது மைனஸாக இருக்கும். இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அடுத்து இங்கே எலக்ட்ரான் போகும், இங்கே எலக்ட்ரான் போகும். ஓகே, ஸோ அப்போ இங்கே எலக்ட்ரான் பாண்ட் அப்போ டபுள் பாண்ட் OH இது ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? அப்போ அது என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் இங்கே போகும், இந்த எலக்ட்ரான் இங்கே போகும். அப்போ என்ன ஆகும்? எலக்ட்ரான் பாண்ட் டபுள் பாண்ட் OH. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டா இருக்கிறதுனால அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொன்னேன்? sp2 ஹைபிரிட் கார்பன். ஸோ எலக்ட்ரான் வில் பி டேக்கன் பை த ரிங். ரெண்டாவது ரீசன் என்ன சொன்னேன்? டியூ டு த ஃபீனாக்சைடு அயான். ஃபீனாக்சைடு அயானா இருக்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு இது பிளஸ்ஸாகவும் இங்க மைனஸும் உனக்கு வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். யூ வில் ஹாவ் அ சார்ஜ் செப்பரேஷன். அதனால இட் வில் பி மோர் ஸ்டேபிள் தேன் த வாட் ஆல்காக்சைடு அயான். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா அசிடிட்டி ஆஃப் அலிஃபாட்டிக் ஆல்கஹால் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கண்டிப்பா மித்தைல் ஆல்கஹாலை விட பிரைமரி வில் பி லீஸ்ட் அசிடிக், தென் செகண்டரி, தென் டெர்ஷரி. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அகெயின் பிளஸ் ஐ எஃபெக்ட். ஏன்னா ஆர் குரூப் அதிகமாக என்ன ஆகும்? உனக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் நேச்சர் அதிகமாகும். அப்போ உனக்கு இந்த OH ஓட பாண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி கம்மியாயிடும். ஓகேவா? அதனால லீஸ் அசிடிக்கா இருக்குது. அதே மாதிரி ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அசிடிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும் தேன் அண்ட் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நமக்கு ஃபீனாலுக்கும். ஃபீனாலை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல உனக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா it will be more acidic than a normal alcohol. In turn, it will be more acidic than a electron releasing group present. அப்போ எலக்ட்ரான் ரிலீசிங் இது எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அதனால வந்து இந்த OH பாண்ட் கிளீவேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதுல நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் நான் கொடுக்கணும் அப்படின்னா உன்னோட நைட்ரோஃபீனால். இப்போ if I'm going to have a orthonitrophenol, paranitrophenol, அண்ட் மெட்டாநைட்ரோஃபீனால். இப்போ இந்த 3 ஃபீனால் இருக்கும்போது உனக்கு நான் என்னன்னா கண்டிப்பா மெட்டாநைட்ரோஃபீனால் வில் பி லெஸ் அசிடிக் தேன் ஆர்த்தோ அண்ட் பேரா. கரெக்டா? பிகாஸ் மெட்டா பொசிஷன்ல எலக்ட்ரான் வரவே வராது. ஸோ அப்போ அது ஈஸியா எடுக்க முடியாது. உனக்கு ஆர்த்தோவும் பேராலையும் தான் நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல பார்த்துருக்கோம்ல. ஆர்த்தோலையும் பேராலையும் தான் உனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும், ஆர் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போயிட்டு இங்கே ஃபார்ம் ஆகும் நெகட்டிவ் சார்ஜ். கரெக்டா? ஸோ ஒன்று எய்தர் ஆர்த்தோலையோ இல்லை பேராலையும் மட்டும் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆர்த்தோ பேரால எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தால் மட்டும்தான் உன்னால என்ன ஃபார்ம் ஆகும்? என்னன்னா அந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ண முடியும். இட் வில் பி மோர் அசிடிக். இப்போ மெட்டால் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரா நைட்ரோஃபீனால எது மோர் அசிடிக் பார்த்தா பேரா வில் பி மோர் அசிடிக் தென் ஆர்த்தோ. பிகாஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கை உருவாக்கிறோம், which makes this compound to be more stable and it will not allow the hydrogen to escape. அப்போ வெளியில ஹைட்ரஜன் போனாதானே அது வந்து அசிடிக். அது ஸ்டேபிள் காம்பவுண்டா மாறுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா H பிளஸ் வெளியில போகாது. அதனால நான் பேரா கம்பேர் பண்ணும்போது ஆர்த்தோ வில் பி மோர் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் த இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். பேராக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வராதா? நோ, இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ அதனால இது ஈஸியா வந்து H பிளஸ் வெளியே டொனேட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இதான் வந்து அசிடிக் நேச்சர் ஆஃப் ஃபீனால். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன்
கமெண்ட் மீ, ஸோ ஐ வில் ஆல்சோ ரிப்ளை. ஓகே. அண்ட் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட கெமிக்கல் பாண்டிங் கேட்டிருக்காங்க, கண்டிப்பா இந்த வீக்கெண்ட்ல போட்டுறேன். அண்ட் டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அந்த டிஎன்எஃப் பிளாக் எலிமெண்ட் வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அது புரியலன்னா சொல்லுங்க, ஐ வில் அகெயின் அப்லோட் வீடியோ. ஓகேங்களா?